எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆவியின் கண்ணிகளில் அன்பு சந்தோஷத்தை குறித்து பார்த்தோம், சமாதானத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்துக்கு நேரா போகலாமா? ஏசாயா 9ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான ஒரு வசனம் இல்லை. நம்ம எல்லாரும் நினைப்போம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்த வார்த்தையே சொல்லாத யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையில அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆண்டவருடைய பெயர் சமாதான பிரபு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது? சமாதான பிரபு, சமாதானத்தை உண்டாக்கும் பிரபு, சமாதானத்தை கொடுக்கும் பிரபு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த பிரச்சனைகளினால சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர் மட்டுமே, அவர் மட்டுமே. அவரால் மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும், சமாதானத்தை கொடுக்க முடியும். உலகத்தின் பொருட்களோ உலகத்தின் ஆசீர்வாதங்களோ நமக்கு சமாதானத்தை கொடுக்காது, அது நிலையற்றது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நிலையான ஒரு சமாதானம் எத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுல, முட்களை போல கிழித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு நடுவுல கர்த்தர் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர் மட்டும்தான் நம்மளை நினைச்சாருன்னா நமக்கு நம்மளுடைய சுத்தி இருக்கிற அத்தனை முட்களையும் நீக்கி போட்டு நம்ம இருதயத்துல நிம்மதி, சமாதானம் என்கிற ஒரு காரியத்தை அவர் அருளி செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சுற்றி என்ன காரியம் இருக்கிறது? கர்த்தரிடத்துல சமாதானமா இருக்கீங்களா? உங்களுக்குள்ள நீங்க சமாதானமா இருக்கீங்களா? ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது 2 காரியங்களிலும் நம்ம சமாதானமா இருந்தாதான் நம்ம மற்றவங்களிடத்துல சமாதானமா இருப்போம், நம்மளை சுற்றிலும் சமாதானம் வெளிப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார், எந்த சமாதானத்தை இழந்து எனக்கு சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அவர் மட்டுமே விமோச்சனம். அவர் இடத்துல கேட்கும்போது, அவர் சமாதான பிரபு, அவர் இடத்துல கேட்கும்போது அவர் நிச்சயமாகவே நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. இந்த இரவுல ஆண்டவரே என்னோடு இணைந்து ஆண்டவரே எத்தனை பேர் சமாதானம் வேணும், எங்க இருதயத்துல சமாதானம் வேணும், நிம்மதியா தூங்கி நாட்கள் ஆச்சு, நிம்மதியா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு நாட்கள் ஆச்சு, நிம்மதியா குடும்பமாய் உட்கார்ந்து சிரித்து வருஷங்கள் ஆச்சு, இப்படி எத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்காங்களோ, என் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவீராக, சமாதானத்தை கட்டவிழ்ப்பீராக. இயேசுவின் நாமத்தினால யார் யாருடைய சமாதானத்தை எந்த மறைந்து செயல்படுகிற ஆவிகள் ஆண்டவரே திருடி கொண்டிருக்கிறதோ, அந்த சமாதானத்தை அழித்து கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. யார் யாருடைய இருதயம் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற மெய் சமாதானத்தை ஆண்டவரே துச்சமாய் எண்ணி உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால வருகிற ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை எண்ணி செல்லுகிறார்களோ, மாறட்டும் ஆண்டவரே, அவங்களுடைய இருதயம் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, மெய் சமாதான பிரபு நீங்க தான் ஆண்டவரே. நீர் எங்களுடைய இருதயத்தை சமாதானத்தை ஊற்றுவீராக. அலைகள் போல ஆண்டவரே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே, படகு அமிழத்தக்கதான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளே இருக்கும்போது நாங்க பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ இருதயத்துல சமாதானம் ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு தாயார் ஆண்டவரே, அப்பா எனக்கு மட்டும் இல்லப்பா, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகணும். தூர தேசத்துல இருக்கிற பிள்ளைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்களை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே சமாதானம் உண்டாகட்டும். பாதுகாவலன ஆண்டவரே, நீர் உடைய தேவ தூதர்களை அனுப்புங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களுடைய எல்லைகளிலே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களை பொறுப்படுத்தி நடத்துங்க. நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.